குர்ரா. ரெடியா? அதாகப்பட்டது என்னன்னா, நான் உங்க 2 பேருக்கு யோசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரலாம்னு நினைச்சேன். ஆனா என் முடிவை மாத்துற மாதிரி இந்த தடிமாடு என்ன சொல்றான்னா, எதுக்கு கமாண்டோ தேவையில்லாம உங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்றான். யோசிச்சு பார்த்தா அவன் சொல்றதும் சரியா தான் இருக்கு. அதனால உங்களுக்கு கொடுத்த டைம் இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் சாக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. தயாரா இருங்க என்ன? ஆர் யூ ரெடி கைஸ்? நானும் ரெடி. நம்ம தொழில்ல ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கு, தெரியுங்களடா? ஆமா பாஸ். அது என்னன்னா, இந்த தொழிலுக்கு வரும்போது சொந்தம் பந்தம்னு எல்லா கருமத்தையும் அறுத்து விட்டு வந்துடணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயம் தான் ஒரு மனுஷனை பலவீனமாக்கிடும். என்ன நான் சொல்றது? என்னமா சொன்னீங்க கமாண்டோ? இப்பதான் புரியுது பெரிய பெரிய கேங்ஸ்டர்லாம் எதுக்கு பேச்சுலரா இருக்காங்கன்னு. கமாண்டோ, உங்களுக்கு என்னாச்சு? எதுவும் ஆகலையே? கொன்னல விடுறா, போய் அவங்கள பிடிங்க. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சுத்து தள்ளி வராதீங்க. கமாண்டோ, நீங்க ஓகே தானே? எல்லாம் ஓகே, இருங்கடா. கமாண்டோ, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சீக்கிரம் சுடுங்க சீக்கிரம் சுடுங்கன்னு கேட்டீங்களா? டேய் கண்ணகுர்ரா, ஓவர் ஆக்டிங்லாம் முடிஞ்சு போச்சு. நானும் முந்திக்கினேன்ல, ஒன்னதான் முதல்ல போட போற. செத்தடா அம்மாவன. யாரா சுட்டது? போலீஸ் நினைக்கிறேன். இங்க பாருங்கடா, இவங்களை கூட்டு போய் எங்க மறைச்சு வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா. போலீஸ் உங்களை நாலா பக்கமா சுத்தி வளைச்சிருச்சு. அதனால கன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க. பிரபா பிரபாவா? பிரபா 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 அபி, இன்னும் கொஞ்சம் கத்தி கூப்பிடுங்க. பிரபா வாடா வாடா, எங்களை காப்பாத்த வந்துட்டியா? 3 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கூடாதா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? டேய், இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்டா நீ முன்னாடியே வந்திருக்க வேண்டியதானே? நீ என்ன போகும்போது எனக்கு அட்ரஸா கொடுத்துட்டு போனேன். நான் உன்னை தேடி வந்து பார்த்துட்டு போறதுக்கு இப்ப நீ என்ன திட்டுறதுக்காட இங்க வந்து என்ன காப்பாத்து. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. நாங்களும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? உன்னை நல்லா உதைக்கணும்னு தான் வந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு அந்த கோவமே போயிடுச்சு. ஏய் பிரபா, நாங்க ஒன்னா இருக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது சரி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எங்க அம்மா பாட்டி அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாருமே ஓகே தான் பிரியா. நீங்க கமாண்டோ, இங்க பாருங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா. இங்க பாருங்கடா, வேண்டாம், சுடாதீங்கடா. நீங்க யாரும் சுடக்கூடாது. இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத கேளு. இந்த சண்டையால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, எல்லாரோட நன்மைக்காகவும் தான் நான் சொல்றேன். தேவையில்லாம நம்ம சுட்டுக்கிட்டோம்னா அதுல ஓ ஆளுகளும் சாவாங்க, ஏன் ஆளுகளும் சாவாங்க. இது தேவையா சொல்லு? ஆனா அவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் எடுத்த கான்ட்ராக்ட முடிக்காம விட்டதில்ல. அதனால திரும்பவும் சொல்றேன், மரியாதையை இங்க இருந்து போயிடு. உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருப்பாங்க, அவங்களோட சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நானும் உனக்கு சேம் ப்ரொபோசல் தான் கொடுக்கறேன். இங்கிருந்து ஓடு. நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. நாலா பக்கமும் நாங்க உங்களை வளைச்சிட்டோம்.
அதனால கண்ணை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆயிரு. இந்த தடவை மட்டும் ஃபயரிங் பண்ணா அதுக்கப்புறம் யாருமே தப்பிக்க மாட்டீங்க. நான் இங்க வரதுக்கு முன்னாடி போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரேன். இன்னும் இங்க நிறைய போலீஸ் போர்ஸ் வருது. அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களால அவங்களை எதிர்க்க முடியாது. கடைசி முறையா சொல்றேன், 10 வரைக்கும் எண்ணுவேன். ஏன் அதுக்கு மேல உனக்கு என்ன தெரியாதா? நான் வேணா எடுத்துட்டுமா சொல்லு. தேவையில்லாம பிரச்சனை வச்சுக்காத. எனக்கு தேவை அவங்க 2 பேரோட உயிர் மட்டும்தான். அதை எடுக்காம நான் போக மாட்டேன். ஏன்னா கொடுத்த வாக்குல இருந்து நான் என்னைக்கு பின் வாங்கினது இல்ல. இப்பவும் சொல்றேன், நீ இங்க இருந்து போயிடு. ஒன்னு தெரிஞ்சுக்க, நானும் ஒரு கமாண்டர் தான். கமிட்மெண்ட் கொடுத்துறேன்னா அதுல நான் பக்காவா இருப்பேன். என்ன புரிஞ்சுதா? மரியாதை இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே. நீ யாருக்குடா கமாண்டோ? நீ ஒரு தேச துரோகிடா. அதனாலதான் உன்னை ஆர்மியில இருந்து துரத்திட்டாங்க. கவர்மெண்ட் வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன்டா. கயிறுடா. ரெண்டு பேரும் அங்கதான் இருக்கீங்களா? செத்தீங்க. குட் ஷாட் பிரபா. நீங்க இங்க இருந்து ஓடிடுங்க. பிரபா, நீ எங்களோட வந்துடுறா. அபி, எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க தப்பிச்சிருங்க. நீ இல்லாம நாங்க போக மாட்டோம். என்ன பத்தி கவலைப்படாத. பிரபா ப்ளீஸ். அதான் என் கையில கன் இருக்கு, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க முதல்ல இங்க போங்க. சரி, நீ வா, சீக்கிரம் வா. டே தம்பி, ஒழுங்கு மரியாதையா அந்த கண்ணை கிட்ட கொடுத்துரு. 3 நாளா எங்களை எப்படி எல்லாம் ஓட வச்ச, இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. அபி, இங்க பாரு. கல்யாண வாழ்த்துக்கள் மச்சி. தேங்க்ஸ் மச்சி. அந்த பக்கம் போலாம். இல்ல இல்ல, இந்த பக்கம் போலாம். இல்ல, இந்த பக்கம். ரவுடிங் அந்த பக்கம் தான் வருவாங்க. ஏய், ரவுடிங் இந்த பக்கம் வருவாங்க. இல்ல இல்ல, அந்த பக்கம் தான் வருவாங்க. Boss is always right, husband is always right, so right. என்னங்க? பிரக்யாவும் அபி எங்க இருக்காங்க? என் பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டலடா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
கமாண்டோ சொல்ல கேளுங்க. விடுங்க விடுங்க கமாண்டோ. இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இருங்க. கமாண்டோ சொல்றது கேளுங்க. போலீஸ் வந்துட்டாங்க. சொல்ல கேளுங்க. சாமி என் கையில தான். மிஸ்டர் பிரபா வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தூக்குங்க. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? முள்ளெல்லாம் குத்துது பாருங்க. ஓடுனா எப்படி ஓடுறது? நீங்க என்னோட பேச்ச எதுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுங்க? காரு என்னவோ சொன்னியே, அந்த பக்கமா போயிருந்தா இது கிடைச்சிருக்குமா? இந்த பக்கம் வந்ததுனாலதான் கார் கிடைச்சது. நாம இந்த வண்டியிலேயே போயிடலாம். இந்த வண்டி அந்த ரவுடிங்களோட தான் இருந்தா அதுக்கு என்ன, ரவுடிங்க வண்டி எடுத்துட்டு போக கூடாதுன்னு ரூல் இருக்கான்னு? அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து நாம சீக்கிரமா தப்பிச்சிடலாம்ல. இது ஓபன் பண்ண ஓபனா தான் இருக்கு. உள்ள சாவியை வச்சுட்டு போயிருக்கா மாடைய. என்ன எட்டி பாக்குற? வந்து உட்காரு. சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னடா, நீங்க எங்க கூட தயவு செஞ்சு வாங்கல. எவ்வளவு நாள் தான் நாங்களும் இப்படியே ஓடினேங்கிறது? 3 நாளா நாங்க சோறு தூணல. வெறும் கையோட நாங்க திரும்ப போனா கமாண்டோ எங்க எல்லாரையும் கொண்டுடுவான். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு எங்களோட வாங்கல. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு. உனக்கு இந்தியன் ஃபுட் பிடிக்குமா வேற ஏதாவது? எது வந்தாலும் ஓகே தான். சைனீஸ் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? வேணா. ஏய், 3 நாளா சாப்பிடல. இந்த தலக்கறியை டேஸ்ட் பண்ணு. இந்த வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? அந்த ரவுடிங்க வந்துட்டாங்கன்னா? ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஹை, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பருங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். இப்ப போலாமா? நீங்க இப்ப எந்த வழியா போறீங்க? சீட் பெல்ட் போட்டுக்க. ஏய் வாவ், இந்த வண்டி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல? ஏதோ இப்பதான் இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரி. ஏய், ஏன் அடிக்கடி பின்னாடி பாக்குற நீ? ஏய், டோன்ட் வரி. நாம அந்த ரவுடிங்களோட வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். அவங்களால நம்மள துரத்த முடியாது. அவங்க துரத்திட்டு வரதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன, இப்ப இந்த வண்டி டைரக்டா வீட்டுக்கு போய் தான் நிக்கும். பிரபா, அங்க பிரபா இருப்பான்ல, அவனை பத்தி தான் நான் யோசிச்சேன். அவன் நல்லா இருப்பான். அவன் நல்லா தான் இருப்பான். அவன் கூட போலீஸ் இருக்காங்கல்ல. நீ ஏன் தேவையில்லாம அவனை பத்தி கவலைப்பட்டு இருக்க? அந்த கன்னு கூட அவன் கையில இருந்துச்சுல்ல. பிரபா நல்லா தான் இருப்பான். நீ வீட்டுக்கு போறத பத்தி யோசி. அப்பா கிட்ட நாம பேச கூட இல்ல, அங்கிருந்து வந்துட்டோம். ஒரு தடவை பேசினா நல்லா இருக்கும். இது பாரு, வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை நமக்கு ஒழுங்கான வழியை காட்டுறதுக்கு சில பேர் நம்மளை மீட் பண்ணுவாங்க. வழி தவறி போயிட்டு இருக்கிறவங்கள நல்ல வழியை காமிச்சு விடுறது தான் அவங்க வாழ்க்கையோட லட்சியமா இருக்கும்.
அவர் நம்ம மேல காட்டின அன்பு சொந்த குழந்தைங்க மேல அப்பா காட்டுற அன்பு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதை விட்டு தள்ளு. இதனாலதான் நான் உன்கிட்ட எதையும் சொல்றதில்ல. ஏன்னா நீ ஒவ்வொரு வாட்டியும் தேவையில்லாம சோகமா ஃபீல் பண்ற. சரி, ஒண்ணு பண்ணலாம். நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அண்ட் வயிறு நிறைய சாப்பிட்டு திரும்ப வந்து அப்பா வீட்டுல ஒரு மாசம் இருப்போம். நீ அங்கேயே உட்காந்து தேங்க்யூ சொல்லு, அடுத்த நாளும் தேங்க்யூ சொல்லு, எவ்வளவு நாள் இருக்குமோ தேங்க்யூ சொல்லிட்டே இரு. ஓகேவா? ஓகேங்க. ஆனா அதுக்கு நாம முதல்ல வீட்டுக்கு போய் ஆகணும். அண்ட் பாட்டி ஷாக் ஆயிடுவாங்க. போகும்போது சிங்கிளா போனா வரும்போது மேரிடா வரானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கமாண்டோ கமாண்டோ கமாண்டோ, அபியும் அந்த மேடமும் வண்டி எடுத்து ஓட்டாங்க. ஓட்டாங்களா? அவங்க போகும்போது வேடிக்கை பார்த்துல இல்லையா? தடுக்க வேண்டியதானே? பாஸ், அவங்களை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா அவன் என்ன அச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நான் என்ன பண்றது? ஆனா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு நல்ல மேட்டர் இருக்குது. அவங்களால ரொம்ப தூரம் போக முடியாது. அவங்க வண்டியில ரொம்ப பாஸ்டா போனாங்களா, வண்டி போகும்போது கல்லுல இடிச்சிச்சு. வேலைக்கு ஆகாது. கல்லு இடிச்சதும் பெட்ரோல் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க. இது பெட்ரோல் இல்லடா, இது பிரேக் ஆயில். ஆயில் லீக் ஆகி மொத்தமா கொட்டிடுச்சுன்னா பிரேக் பிடிக்கவே பிடிக்காது. உயிர் எடுக்கிறவன் தான் யம. அவன் வீசுற பாச கயிறு எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். அது என்னோட கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாச கயிறை பிரேக் ஆயில்ல வச்சிருக்கான். நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சாவு அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. நீ சொல்லக்கூடாது, நான் தான் புரிய வைப்பேன். பிரேக் ஆயில் லீக் ஆறதுனால பிரேக் ஃபெயிலியர். அவங்க வண்டி ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். போவாங்கல்ல, ஒருவேளை பிரேக் அடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா பிரேக் பிடிக்காது. அதனால ஒண்ணு மலையில இருந்து உருண்டு விழணும், இல்ல எதிரில் வர எது மேலேயாவது மோதணும். மனசு வச்சா விதிய மதியால விழலான்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இருந்தது இல்ல. இப்பவும் இந்த கொலையை நான் பண்ணல, அந்த ஆண்டவன் தான் பண்றான். சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நிக்கில் கிட்ட சொல்லலாமா? சொல்லு. ஹலோ நிக்கில், ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் தான் போன் பண்ண. அவங்க 2 பேரும் கிடைச்சிட்டாங்களா? 2 பேரும் கிடைச்சாங்க. கட்டி கூட போட்டு வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு போலீஸ் ரைடு வந்துட்டாங்க. துப்பாக்கி சண்டை வேற. அந்த கேப்ல அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் மூளை நல்லதா வேலை செய்தா? இது நல்ல நியூஸா? இங்க பாரு, 2 நாளா நீ சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன அவங்கள கொல்றது இருக்கட்டும், அட்லீஸ்ட் அவங்க 2 பேரையும் நீ புடிச்சன்ற நியூஸ் ஆதி என்கிட்ட சொன்னியா? வாய் நில பேச மட்டும் செய்யற. இந்த பாரு நிக்கில், எதுக்கு எடுத்தாலும் படபடன்னு பேசுறதே உனக்கு பழக்கமாயிடுச்சு. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு. கார் எடுத்துட்டு அவங்க தப்பிச்சுட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க நேரா பரலோகத்துக்கு தான் போய் சேர போறாங்க. என்கிட்ட நீ சுத்தி வளைச்சு பேசாத. டைரக்டா என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஓ, நீ ஒரு டியூப் லைட்ல உனக்கு விளக்கமாவே சொல்றேன். அவங்க கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. புரியுதா? நிறுத்தணும்னு பிரேக் போட்டா பிரேக் பிடிக்காது. அதனால ஒண்ணு மலையில இருந்து உருண்டு விடும், இல்ல எதிரில் இருக்கிற எது மேலேயாவது மோதும். நீ ஆசைப்பட்டபடி அவங்க 2 பேரும் ஆண்டவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. சந்தோஷம் தானே? 2 நாளா நீ சொல்ற எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு எனக்கு ப்ரூஃப் தேவை. இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் ஒண்ணு அவங்க 2 பேர் டெட் பாடியை நீ எனக்கு காட்டு, இல்ல போட்டோவாது எடுத்து காட்டு. இனி நீ சொல்ற கதையை நான் எதுவும் நம்புறதா இல்ல. நான் அவங்க 2 பேரோட டெட் பாடி போட்டோவை பாக்குற வரைக்கும் நான் இதை நம்புறதாவே இல்ல. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. போட்டோ மட்டும் போதுமா என்ன? வீடியோவே எடுத்து அனுப்புறேன், ஓகேவா? நீ பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வை. போனை கட் பண்ணு. பிரபா, நீங்க ஓகே தானே? இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்ஸ்பெக்டர், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க முதல்ல அபியும் பிரக்யாவையும் காப்பாத்துறத பாருங்க. ரவுடிங்க கிட்ட மாட்டினா கொன்னுடுவாங்க. ப்ளீஸ் போங்க. பாருப்பா, இது பாருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க இங்க இருந்து போயிட்டாங்கல்ல, கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா அவங்க வீடு போய் சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேர் விதியும் ஒன்னாயிடுச்சு. இப்போ அவங்கள யாரால ஒண்ணும் பண்ண முடியாது.
நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, நாம எப்பெல்லாம் பிரிய போறோமோ அப்பதான் நமக்கு லவ்வுக்கான அர்த்தம் நல்லா புரிய வரும். காதல் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா யோசிக்க வச்சிருக்கு, ஆனா ஒன்னா சேர்த்து வைக்கல. நம்மளோட காதல் நம்ம எதிரிக்கு முன்னாடி ஜெயிச்சிருச்சு, ஆனா விதிக்கு முன்னாடி அது தோத்துருச்சு. I love you, குண்டச்சி. I love you, குண்டச்சி. I love. இந்த பழைய விஷயம் எல்லாம் இன்னைக்கே எனக்கு ஞாபகம் வருது. பிரக்யா, நமக்கு மெயின் ரோடு கிடைச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பிரக்யா, பிரக்யா, ஓய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? மெயின் ரோடுக்கு வந்துட்டு பாரு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. இன்னும் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நிறைய டைம் இருக்கு. ஏதாவது பேசுனா டைம் பாஸ் ஆகும்ல. என்ன பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஏதாவது பேசு, பழைய விஷயங்களை பேசுவோம்.